அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். அஸ்மத் குருபிய நமஹா, அஸ்மத் பரமகுருபிய நமஹா, அஸ்மத் சர்வகுருபிய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமத் வரவரமுனி நமஹா, ஸ்ரீ குறுங்கமுனி நமஹா. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது மகர தை மாதம் 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 8 பிப்ரவரி 2026. இன்று தேய்பிறை சப்தமி நாள் முழுவதும் இருக்குது. சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதுமே இருக்குது. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான அருமையான முகூர்த்த நாள். கண்டநாம யோகம் பத்ரை கரணம். இன்றைக்கு திஸ்ரோஷ்டகா. நாளைக்கும் நாளன்னைக்கும் ஷண்ணவதி, அதாவது 9 பிப்ரவரி 10 பிப்ரவரி ஷண்ணவதி வர்றது, அஷ்டகா அன்பஷ்டகா வர்றது. இன்றைக்கே நீங்கள் அதை ஷண்ணவதி பண்ணுறவா அது இப்போவே இன்றைக்கி பிளான் பண்ணிக்கோங்க. அகசு நாழிகை 29:02, தியாஜ்யம் நாழிகை 11:02. இன்றைய புண்ணிய திதி தை மாதம் தேய்பிறை சப்தமி திதி. நேத்திரம் 2, ஜீவன் அறை. இன்றைய மகர லக்ன இருப்பு நாழிகை 0, வினாழிகை 48, சூரிய உதயம் காலை 6:39. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் குரு பகவான் வக்ர நிலையில், சிம்ம ராசியில் கேது, துலா ராசியில் சந்திரன், மகர ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் புதன் சுக்கிரன் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி நெகிழ்ச்சி எல்லாமே நமக்கு இன்று ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுறார். தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள், ஏன்னா தொழில் ஸ்தானம் நமக்கு இன்றைக்கி ரொம்ப பலமாக இருக்குது. ராசிநாதன் சுக்கிரனே நமக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். நிச்சயமாக ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய மாற்றம் என்பது கண்டிப்பான முறையில் இன்றைக்கு ஏற்படும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள்.
கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் லாபம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி நண்பர்களே, திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. திரிகோண ஸ்தானங்கள் 3 ஸ்தானங்களிலுமே கிரகங்கள் இருக்கு. பெரிய ஒரு முன்னேற்றத்தோடு இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள். யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்களோட இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும், உறவுகள் சிறக்கும். பல வகையிலும் நல்ல ஒரு மாற்றங்கள் இன்று ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும், கடன் பிரச்சனைகள் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் பலமாக இருக்குது. நடக்காது அப்படின்னு நம்ம நினைச்ச காரியங்கள் கூட நல்லபடியாக நடக்கும். தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை 3 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. ராசிநாதனை பார்ப்பது சிறப்பு. அந்த ராசிக்குரிய அதிபதி செவ்வாயும் பார்ப்பது இன்னும் சிறப்பு. தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள். நல்ல மாற்றங்களை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள், பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க மூலமாக இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். புதிய மாற்றங்களை இன்று நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இன்று ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ராசிநாதன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். ஆனாலும் மற்ற கிரகங்களுடைய இருப்பு எல்லாமே நமக்கு அனுகூலத்தை கொடுக்குது. கடன் பிரச்சனைகள் விலகும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு முன்னேற்றத்தை நமக்கு இன்னைக்கு நிச்சயமான முறையில் வாரி வழங்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியிலேயே சம்பந்தம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி காணப்படும்.
குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். எந்த காரியமும் உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் காணப்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே 5ஆம் இடம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த காரியத்திலும் நீங்கள் இன்று ஈடுபடலாம். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம், நல்ல ஒரு மாற்றங்கள் இன்னைக்கு கிடைக்கக்கூடும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் நிச்சயமான முறையில் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக இருக்கு. ராசியில் 2 கிரகம், 7ஆம் இடத்தை விட்டு 10ஆம் இடத்துல 10க்குடையவர் 2லன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு நாள். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி பெற முடியும். உங்களால் நல்ல ஒரு மாற்றங்களை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இன்று ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள் திரிகோணம் பலமாக அமைஞ்சிருக்குங்க. குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதத்தால் இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்திலுமே வெற்றி என்பது ஏற்படும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தையும் அணுகுவீங்க, செஞ்சு முடிப்பீங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த
விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. கொஞ்சம் பணிச்சுமை காணப்படுங்க. ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம். கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம். அதன் மூலமாக உடல் அசதி உண்டாகலாம். பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு போயிட்டு வாங்க. பொருட்கள் திருடு போகலாம். உங்கள் பொருட்களை இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக நீங்கள் பாதுகாத்துக்கணும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.